அன்னைக்கு நீ தானே டாக்டர் மாதிரி வீட்டுக்கு வந்த. என்ன மன்னிச்சிருங்க சார், நான் டாக்டர் இல்ல. திவ்யா தான் உங்க வீட்டுக்கு வந்து அப்படி சொல்ல சொன்னாங்க சார். நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் சார் அப்படி போய் சொல்லிட்டேன். எனக்கு வேற ஏதோ தெரியாது சார், என்ன மன்னிச்சிருங்க சார். நான் புள்ள குட்டிக்காரி சார். டாக்டர் கிட்ட சொல்லி என்ன வேலை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க சார். உங்களுக்கு எஞ்சி கேக்குறேன் சார், யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க சார். உங்க கால்ல வேணா விழறேன் சார். ஓ கேக்குதா பேபி? என்ன அண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க? அது சின்ன வயசுல இருந்தே நான் வலையெல்லாம் போட்டதே இல்ல சௌமியா. அம்மா போட்டு விட்டா கூட அப்படியே கட்டி வீசிடுவேன். அதுக்காக அம்மா அடியெல்லாம் வாங்கிக்கிறேன். ஆனா இப்போ வளையல் போட்டு ஆசையா இருக்குதுன்னு உன் அண்ணன் நான்டா சொன்னேன். அமுல் பேபி வளையல் கடையவே இறங்கிட்டான். அண்ணி, வளைகாப்புக்கு எதுக்கு கை நிறைய வளையல் போடுறாங்க தெரியுமா? நான் வளையலையே இப்பதான் போட்டுன்னு இருக்கிறேன். இல்ல வளகாப்ப பத்தி கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நம்ம கைய அப்படி இப்படி அசைச்சு பேசும்போது கையில போட்டிருக்கிற வளையல்ல இருந்து வர்ற சத்தம் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அவ்வளோ நல்லதான். அப்படியா? ம் பரவாயில்ல சௌமியா, நீ இவ்ளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறா. இனிமே நானும் என் கையை இப்படி ஆட்டி ஆட்டி என் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு மியூசிக் போட்டு 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 அதை என்டர்டைன்மெண்ட் பண்ணி மியூசிக் போனே அவள் பேபி வந்துட்டியா? எங்க போயிட்ட நீ இவ்வளவு நேரம்? அவள் பேபி, சௌமியா வந்து ஒரு சூப்பரான மேட்டர் சொல்லிடுறா தெரியுமா? என்ன மேட்டர்னு கேளா? சரி நீ கேட்க வேணாம், நானே சொல்றேன். நான் உன்னாண்ட வளையல் போட்டுக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லி கேட்டால. ஆனா வளையல் போட்டுக்கிறது வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ரொம்ப நல்லதான் அவள் பேபி. பேபி வேற வயிற்றுல குழந்தை இருக்குன்னு இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இல்ல இல்ல, நாமளா இந்த முடிக்கு வர வேணாம். நம்ம டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணிடலாம், அதான் கரெக்ட். எங்க கொஞ்சம் என் கூட வாங்க. எங்க வாங்க. இரு வரேன். நாம இப்பவே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறோம். ஆஸ்பத்திரியா? எதுக்கு? அது வந்து உங்களுக்கு சின்னதா பிளட் டெஸ்ட் எடுக்கணுமா, அதனால்தான். எனக்கு என்னத்துக்கு இப்ப பிளட் டெஸ்ட்? எனக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா இருக்கிறேன் டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. அன்னைக்கு அப்படிதான் சொன்னாங்க. ஆனா திடீர்னு இன்னைக்கு எடுக்கணும்னு சொல்றாங்க. நம்ம டாக்டர் போய் கேள்வி கேட்க முடியுமா? உன்னால கேள்வி கேட்க முடியாதான். நானா தான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு டப்பு டிப்புன்னு கேட்டிருப்பேன். நம்ம போயிட்டு வந்துடலாமே. சரி, உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்குது. இரு, நான் சௌமியா கூட்டு வந்துறேன். ஏங்க சௌமியாவுக்கு எந்த டெஸ்டும் தேவையில்லைங்க, உங்களுக்கு மட்டும்தான். சௌமியாவை தொந்தரவு பண்ண வேணாம். அப்படியா? சரி, சௌமியா அதுக்கு சும்மா தொந்தரவு பண்ணினு அவ ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம போயிட்டு வந்துடலாம். சரி. அவள் பேபி, நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லட்டுமா? நம்ம தலையோட புது படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஸ்பெஷல் ஷோ பாக்கிறதுக்காக நம்ம தியேட்டருக்கு போகும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ
அதை விட பல மடங்கு சந்தோஷமா இருக்கிறான் அவள் பேபி. நான் எவ்வளவு சந்தோஷமா பேசினாரா, நீ எதுவுமே பேசாம சைலண்டா வரா? ஏங்க நீங்க சொன்னது கேட்டு தான் நான் என்ஜாய் பண்ணிட்டு வரேன். எனக்கு ஆக்சுவலி சந்தோஷத்துல தான் பேச்சே வரல. அப்படியா? ஆமா. நம்ம குழந்தை எப்படி இருக்குதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். நீ சீக்கிரமா போ. சரிங்க, போயிடலாம். ஆஸ்பத்திரிக்கு போறோம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துக்கிறா. அது நம்ம நல்ல விஷயத்துக்காக போறோம்ல, அதான் சாமி கும்பிட்டு போலான்னு தோணுச்சு. நீங்க வர வேணாங்க, நீங்க எங்கே இருங்க, நான் உள்ள போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். வர வர நீயும் எல்லாரும் மாதிரியா ஆயிட்ட. எதுக்கத்தாலும் கோயில் கோலம்னு அலையிறான் பேபி. சரி, உங்க நம்பிக்கை அதுவா இருந்தா அப்படியே பண்ணிக்கலாம். வா. அது நான் பேபி யோசனை. வா. ஏங்க நீங்க எங்கே இருங்க, நான் போய் சாமி கும்பிட்டு உடனே வந்துடுறேன். ஏன் அவள் பேபி, நானும் கூட வரேன்னு. நீங்க அங்க வந்தீங்கன்னா சாமி கும்பிட மாட்டீங்க, சும்மா தான் நிப்பீங்க. மத்தவங்கள உங்களை ஒரு மாதிரி பார்த்தா கூட பரவாயில்ல, நீங்க சாமி கும்பிடாம நிக்கிறது ஐயரே ஒரு மாதிரி பாப்பாரு. அதுக்குதான். எப்படியும் நீங்க அங்க வந்து சும்மா தான் நிக்க போறீங்க, அதுக்கு இங்கே இருக்கலாம்ல. அப்படிங்கிற? சரி ஓகே, நான் இங்கே இருக்கிறேன், நீ போய் கும்பிட்டு வா. சரிங்க, வந்துடுறேன். உன்னை எப்படி கும்பிடணும்லாம் தெரியாது, உன்னை கும்பிட்டா நீ நல்ல சேவை காப்பாற்றணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. திவ்யா சொன்னது உண்மையா இருக்கக்கூடாது, ரவுடி பேபி உண்மையாவே கர்ப்பமா இருக்கணும். என்னோட வேண்டுதல் ஏத்துக்கிட்டு எங்களுக்கு நல்லது செய், எங்களை காப்பாத்து தாயே. இவ்வளோ நேரமா சாமி கும்பிட்டு இருக்கிறான், குழந்தைக்காக பலமா வேணுன்னு இருக்கிறான் போலுக்குதே. சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போய் குழந்தைய பார்க்கலான்னு பார்த்தா அவள் பேபி இப்படி லேட் பண்ணிருக்கிறான். இதுவும் நல்லா நாள் வெயிட் பண்ண முடியாது.
அவள் பேபி என்ன பண்ணிருக்கிற? அத கீழே போடு ஃபர்ஸ்ட். ஏங்க நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நீ இப்ப கார்ல இருக்க, நான் வந்துடுறேன். அத கீழே போடு ஃபர்ஸ்ட். அட ஏங்க இன்னும் கொஞ்சம் தாங்க இருந்துச்சு, அதுக்குள்ள தட்டி விட்டீங்க. நீ பேசாத அவள் பேபி. ஐ எப்படி ஆயிடுது பாரு. ஏன் அவள் பேபி இப்படி எல்லாம் பண்ற? ஏங்க குழந்தை நல்லபடியா பிறக்கணும்ல, அதுக்காக தான் வேண்டிக்கிட்டேன். அதெல்லாம் நல்லபடியா தான் பிறக்கும். அதுக்குன்னு நீ இப்படி கையெல்லாம் சுட்டுக்காத அவள் பேபி. ஏங்க பெரிய காயெல்லாம் இல்ல, ஆயின்மெண்ட் போட்டா சரியாயிடும், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இந்த பாரு, இதுவே முதலும் கடைசியமா இருக்கணும். இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண கூடாது, அப்புறம் நான் செம்ம காண்டாயிருவேன். சரி 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 சரி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சரி வா ஆஸ்பத்திரி போலாம். போலாமா? வா. வாங்க. ரொடி பேபி நீங்க உட்காருங்க, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி அவள் பேபி. போயிட்டு வந்துடுறேன். டாக்டர் உள்ள வாங்க பிரபு. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். என்னாச்சு பிரபு? ஏன் என்னவோ மாதிரி இருக்கீங்க? உங்க உடம்புக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா? என் உடம்புக்கு ஒண்ணு இல்ல டாக்டர், நான் நல்லா தான் இருக்கேன். ஆக்சுவலி என் ஒய்ஃப் ரவுடி பேபி கன்சீவா இருக்காங்களா இல்லையான்னு நீங்க கொஞ்சம் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். அவ்வளவுதானே, டெஸ்ட் பண்ணிட்டா போச்சு. இதுக்கே இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? உங்க வைஃப் எங்க? வெளியில இருக்காங்களா? உள்ள கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வரேன் டாக்டர். ஆனா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணணுமா? செக் பண்ணிட்டு ரிசல்ட் என்கிட்ட மட்டும் தனியா சொல்லணும் ப்ளீஸ் டாக்டர். ஓகே, நான் அப்படியே சொல்றேன். உங்க வைஃபை கூட்டிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அவள் பேபி ரவுடி பேபி உங்களை டாக்டர் கூட்டிட்டு வர சொன்னாங்க, வாங்க. டாக்டர் வந்துட்டாங்க. வாமா. பிரபு சொல்லுங்க டாக்டர். நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே. நீ வாமா. வாமா உள்ள போ.
நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க, பிரபு உள்ள வர சொல்லுங்க. சரிங்க டாக்டர். அவள் பேபி, உன்னை டாக்டர் உள்ள கூப்பிட்டாங்க. சரிங்க, நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். நீங்க ஜாக்கிரதை போய் உட்காருங்க. பார்த்து. டாக்டர், என்னாச்சு? சாரி பிரபு, உங்க ஒய்ஃப் கன்சீவா இல்ல. கேக்குது அவள் பேபி. அவள் பேபி, நான் அம்மா ஆயிட்டேன் அவள் பேபி. ஆனா அவங்க கர்ப்பமா இருக்கிறதா ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க. டாக்டர், இந்த உண்மை இன்னைக்கு இல்லனாலும் 1 மாசத்துல நிச்சயமா தெரியதான் போகுது. அன்னைக்கு ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க பிரபு. அதனால அதுக்கு முன்னால நீங்களே உண்மையை சொல்லிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்ல டாக்டர், இந்த விஷயத்தை அவங்ககிட்ட என்னால் சொல்ல முடியாது. அவங்க நான் அம்மா அப்புறம் எனக்கு குழந்தை பிறக்க போதுன்னு நினைச்சு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. என்னால எப்படி டாக்டர் சொல்ல முடியும்? உங்க நிலைமை எனக்கு புரியுது பிரபு. ஆனா என்னைக்கு இருந்தாலும் நீங்க சொல்லிதானே ஆகணும். அதை விட பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி அவங்கள நம்ப வச்சு சந்தோஷப்படுத்துறது ரொம்ப தப்பு. டாக்டர், தயவு செஞ்சு சீக்கிரம் சொல்லிடுங்க, வேற வழியே கிடையாது. உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்கக்கா. குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கோங்க, நான் பார்மசி வரைக்கும் போயிட்டு வரேன். சரிக்கா, கொடுங்க. நீங்க இப்பவே முற்றுப்புள்ளி வச்சிடுங்க, போங்க. அவள் பேபி, இங்க பாரு, இந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்குதுன்னு பாரு. அவள் பேபி, நம்ம குழந்தை பிறந்தாலும் இப்படிதான் இருக்கும் போல. ஆமாங்க, ரொம்ப அழகா இருக்கு.
ஓ ஓ என்னடா 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 ஜாலம் என்ன வேணும் ஐயோ அமுல் பேபி குழந்தை மேல சுத்தா போயிடுச்சு அச்சோ என்னடா சுத்தா போயிட்டீங்களா அச்சோ என்னடா மேல இப்படி பண்ணிட்ட சரி 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 பரவாயில்ல சரியா இதெல்லாம் நான் குத்து வச்சிருக்கணும் இப்போ நீ என் மேல சுச்சா போன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல ஏன் குழந்தையும் போகும் தெரியுமா சரி 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 ஓ என்னடா என்ன அமுல் பேபி குழந்தைய பார்த்த உடனே மெய் மறந்து போய் நின்னுறா இல்ல அப்படியே ஹாப்பி ஆயிடுச்சு அதான். இவங்க அம்மா பார்மசிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி கையில குத்துட்டு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்மளோட குழந்தையும் இதே மாதிரி என் கையில இருக்கும்.